செய்திகள் வாசிப்பவர் செல்வம். கிருஷ்ணகிரி மாவட்டம் விளகலஅள்ளி அருகே நடைபெற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் ஆலோசனை கூட்டத்தில் KRP அணை கட்ட நிலம் கொடுத்தவர்களுக்கு விரைவாக பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் விளகலஅள்ளி அருகே உள்ள கௌதாளம் கிராமத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் துவக்க விழா மற்றும் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி தெற்கு ஒன்றிய செயலாளர் சின்னசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு கிளை சங்க தலைவர் நரசிம்மன், துணைத் தலைவர் ராஜகோபால், கிளை செயலாளர் சென்ராஜ், துணைச் செயலாளர் விஜயகுமார், மாவட்ட இளைஞர் அணி துணைச் செயலாளர் அனுமந்தரசு, ஊர் கவுண்டர் முருகேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் கலந்து கொண்டு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் கிளை சங்க பெயர் பலகை மற்றும் சங்கத்தின் கொடியையும் ஏற்றி வைத்து கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து விளக்க உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராமகவுண்டர், கிருஷ்ணகிரி அருகே காமராஜர் ஆட்சியின் போது கட்டப்பட்ட KRP அணை கட்டுவதற்கு நிலம் கொடுத்துவிட்டு கடந்த 57 வருடங்களாக தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கௌதாளம், பாறைக்கொட்டாய், கமலான்மான் குட்டை, சின்ன கொட்டாய், பூபதி கொட்டாய், பூலன் கொட்டாய், நாகதளக்குழம்பு, பள்ளத்து பள்ளம், ஜம்புத்து சின்னக்கொட்டாய் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் வனப்பகுதிகளில் குடியிருந்து வரும் இவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும். வனவிலங்குகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு 25 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி பொருட்களுக்கு கட்டுப்படியான விலையும் ஏற்றுமதியை அதிகரித்து இறக்குமதிக்கு தடை செய்திட வேண்டும். அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் விவசாயிகள் கொண்டு செல்லும் விளைபொருட்களுக்கு சுங்க வரி வசூல் செய்வதை மத்திய அரசு தடை விதிக்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகளை விரைவாக தீர்க்கப்பட வேண்டும். இல்லையெனில் KRP அணையில் இறங்கி நிலம் மீட்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த கூட்டத்தில் சங்கத்தின் ஆலோசகர் நசீர் அகமத், மாவட்ட செயலாளர் ராஜா, மாவட்ட துணை செயலாளர் வரதராஜ், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மணிமேகலை, அசோக்குமார், ஞானவேல், திம்மராயன், நடராஜ் உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய கிளைச்சங்க துவக்க விழா என்று கொத்தளம் கிராமத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கிளைச்சங்க துவக்க விழாவினுடைய நோக்கமே விவசாயிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், விவசாயிகளுக்கு உண்டான பட்டா வழங்க வேண்டும். கர்ம வீரர் காமராஜர் முதல்வராக இருக்கும்போது அவருடைய ஆட்சி காலத்திலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓடுகின்ற தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே KRP அணை கட்டப்பட்ட பொழுது இங்கே தருமபுரி மாவட்டமாக இருக்கின்ற பொழுது இந்த மாவட்டத்தினுடைய பாலக்கோடு வட்டத்திலே நிலங்கள் ஒதுக்கப்பட்டு காப்பு காட்டிலே 600க்கும் மேற்பட்ட ஏக்கரா நிலங்களிலே குடியமர்த்தினார்கள். இங்கே 20க்கும் மேற்பட்ட கிராமங்களிலே குடியிருந்து வருகிறார்கள். இவர்களுக்கு பெரும்பாலான பகுதிகளிலே வீடுகளுக்கு மற்றும் விவசாயம் பண்ணுகின்ற நிலங்களுக்கு அளக்கப்பட்டு பட்டா கொடுப்பதற்குண்டான அளவீடுகள் செய்யப்பட்டு அரசுக்கு அந்த தகவல் போய் சேராத காரணத்தினாலே இன்றும் பட்டா வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது. அவர்களும் பல்வேறு நிலைகளிலே போராடி அளப்பதற்குண்டான ஆர்டர் பெற்று நிலங்கள் அளக்கப்பட்டது. அளந்த நிலங்களை பட்டா வழங்காமலும் அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்காமலும் பல பகுதிகளிலே மின் இணைப்புகளும் வழங்காமலும் சாலை வசதிகளும் செய்து கொடுக்காமல் தெருவிளக்கு போடாமல் பல கிராமங்கள் இன்னும் மிக மிக மோசமாக காட்டுப்பகுதிகளாக இருக்கின்றன. ஆகவே இப்பகுதிகள் அத்தனைக்கும் அரசு கொடுக்கின்ற அத்தனை சலுகைகளும் சாலை வசதிகள், தெருவிளக்கு வசதிகள், குடிநீர் வசதிகள், வீட்டுமனை பட்டா, விவசாயம் செய்கின்ற நிலங்களுக்கு பட்டா, வனத்துறையிலிருந்து பாதுகாப்பு, இவை அத்தனையும் அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். இல்லை என்றால் தங்களுடைய நிலங்களை மீட்பு போராட்டமாக KRP அணையிலே அவர்களுடைய 70 ஆண்டுகளுக்கு முன்பாக, 65 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்களுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த பட்டா நிலத்தை திரும்ப பெற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். ஆகவே அந்த நிலைக்கு அரசு தள்ளாது உடனடியாக பட்டா வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அரசு உடனடியாக இதற்குண்டான பட்டாவை வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம்.